ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்க ராணுவம் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் 2 முக்கிய நீர்த்தகங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி தெற்கு ஈரானிய நகரமான ஸ்ரிக் அருகே உள்ள பமானி மாவட்டத்தில் அமெரிக்க படைகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. இதனால் அந்த பகுதி முழுவதுக்குமான குடிநீர் விநியோகமும் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளையும் எதிர்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் நிலையில் ஈரானின் ஹோர்முஸ்கான் மாகாணத்தில் கிழக்கு பகுதிகளான குபேர்ஸ்டாக், ஸ்ரிக் மற்றும் மினாப் உள்ளிட்ட இடங்களில் பல பயங்கர வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளதாகவும் ஈரானினுடைய அதிகாரப்பூர்வ பேட் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதைவிட இந்த தாக்குதலை தொடர்ந்து மாகாணத்தில் உள்ள சில பகுதிகளில் ஈரானிய ராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கும்போது ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில 2 நாடுகளுக்கும் இடையே முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது.